தேவனே எனக்கு இறங்கும். மனுஷன் என்னை விலங்கு பார்க்கிறார். நாள்தோறும் போர் செய்து என்னை ஒடுக்குகிறார். நான் பயப்படுகிற நாளிலே உம்மை நம்புவேன். நித்தமும் என் வார்த்தைகளை புரட்டுகிறார்கள். எனக்கு தீங்கு செய்வதே அவர்கள் முழு எண்ணமாய் இருக்கிறது. அவர்கள் தங்கள் அக்கிரமத்தினால் தப்புவார்களோ? தேவனே, கோபம் கொண்டு ஜனங்களை கீழே தள்ளும். நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். தேவனை நம்பியிருக்கிறேன், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? சேர்ந்து வாசிப்போம். தேவனுக்கு முன்பாக ஜீவனுடைய வெளிச்சத்திலே நடக்கும்படி நீர் நாக்கமாவை மரணத்திற்கும் என் கால்களை தப்பிவிடுகிறோம். அவருடைய எஜமான கண்டு. அடுத்த வசனம். யோசேப்பிடத்துல பாருங்க, யாருக்கு தயவு கிடைக்கும் தெரியுங்களா? யோசேப்பிடத்துல எஜமான் தயவு வைத்து அவனை வேலைக்காரன் சொல்லல. இப்ப அடுத்த ஸ்தானம் ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு பைனான்ஸ், அதாவது என்ன சொல்லுவாங்க, கணக்கு பிள்ளை என்கிற ஸ்தானத்தையும் தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். சொத்து முழுவதும் யோசேப்புக்குள்ள சாவியை கையில கொடுத்துட்டு அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணைக்காரனாக முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பு நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. அல்லேலூயா. எத்தனையோ அடிமை வாங்கி இருப்பான் அந்த போத்திபார், எத்தனையோ பெண்களை வாங்கி இருப்பான் வேலைக்காரி, எத்தனையோ வேலைக்காரனுக்காக விலை கொடுத்து வாங்கியிருப்பான். ஆனா இஸ்மவேலுக்கு வாங்கின யோசேப்பின் நிமித்தம் கர்த்தர் அந்த போத்திபார் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. எத்தனையோ வேலைக்காரன் வாங்கியிருப்பான். அத்தனை வேலைக்காரன் தோட்டத்துல வேலை செய்யலாம், வயல்ல வேலை செய்யலாம், வீட்டுல வேலை செய்யலாம், எல்லா வேலை செய்யலாம். வீட்டுக்காரி அதாவது வேலைக்காரி கூட வேலை செய்யலாம். ஆனா எல்லா வேலைக்காரியாலும் எல்லா வேலைக்காரனும் அல்ல, எல்லாரோட இயேசு இல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. யோசேப்பு யார் தெரியுமா? யாக்கோபுடைய கடைசி பிள்ளை, உடன்படிக்கையின் பிள்ளை, கடைசியா பிறந்த 12வது பிள்ளை. யாக்கோபுக்கு மொத்தம் 13 பிள்ளை, அதுல ஒரு பெண்ணு. மொத்தம் 12 ஆண் பிள்ளைகள கடைசி பையன் தான் யோசேப்பு. யோசேப்பு யாக்கோபு ரொம்ப சிநேகிச்சான். அதன் நிமித்தம் அவனை கொண்டு போய் குழியில போட்டாங்க, அவனை விற்று போட்டாங்க. எப்படி வாங்கி 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 அப்படியே வந்துட்டான் எங்க எகிப்து தேசத்துக்கு. ஏன் எகிப்து தேசத்துக்கு கொண்டு வராச்சுன்னா, தான் குடும்பம் காக்கப்படுவதற்காக. பின்னாடி நடக்க போகிற விளைவுகள், பின்னாடி நடக்க போகிற பெரிய இக்கட்டான சூழ்நிலையில தான் தகப்பன் குடும்பம், தான் சகோதர குடும்பம் காக்கப்படுவதற்காக கர்த்தர் ஒரு பெரிய திட்டமிட்டு தான் யோசேப்பை குழியில போட்டாங்க. யோசேப்பை தான் சொந்த சகோதரர்கள் இஸ்மவேலுக்கு விற்று போட்டாங்க. இஸ்மவேல் கொண்டு வந்து எகிப்துக்கு விட்டு போட்டாங்க. எகிப்தில் அவனை வாங்கி வீட்டுக்கு வந்த பிறகு அவனையும் எஜமான வேலைக்காரன் சொல்லாம, யார் நிமித்தம்? யோசேப்பின் நிமித்தம் போத்திபார் வீடு ஆசீர்வதிக்கப்படுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க நம்ம எல்லாரும் பார்த்தா சிலர் சொல்லுவாங்க, ஒரு கேவலமான பேசுவாங்க, கேவலமா நினைப்பாங்க, கேவலமா சிந்திப்பாங்க. இல்ல 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 இல்ல, அவங்கள்ட்ட இயேசு இல்லை, அவங்கள்ட்ட ஜபம் இல்லை, அவங்கள்ட்ட வேற வார்த்தை இல்லை, அவங்களுக்கு வாக்குத்தத்தம் கிடையாது. உங்களுக்கு எல்லாருக்கும் அது எல்லாம் உண்டு. அல்லேலூயா. உண்மையா சொல்றீங்க, நீங்க சபித்தா சாபம் நடக்கும், நீங்க ஆசீர்வாதத்தை ஆசீர்வாதம் நடக்கும். எப்போ? கர்த்தர் உங்க கூட இருப்பாராங்க. அல்லேலூயா. கர்த்தர் இருந்தா நல்லா அங்க மாற்றம் உருவாகும். பாருங்க, சாய்வு கிடைக்குது. யோசேப்பு எஜமான பார்த்து எனக்கு டாய் கொடுங்க, எனக்கு ஒரு நல்ல இடத்து கொடுங்க, நல்ல சோறு கொடுங்க, நல்ல துணி கொடுங்க. யார் கேட்கல? யோசேப்பு கேட்கல, அவனுடைய எஜமான கேட்கிறான், மந்திரி கேட்கிறான், எகிப்து தேசத்துடைய
உடனே மந்திரி கேட்கிறான், தயவு வைக்கிறான், எப்பா உன்னை நான் வேலைக்காரன்னு சொல்லலப்பா, என் வீட்டுக்கு எப்படி இரு, ஊழியக்காரனாயிரு, கணக்கு பிள்ளையாயிரு, சாமி எல்லாம் உங்ககிட்ட கொடுக்குறேன், என் சொத்து சுகம் எல்லாமே உனக்கு தெரியாது, ஒண்ணு இல்லை, நீ எதை தொட்டாலும் அதெல்லாம் என்ன இருக்குது, ஆசீர்வாதம் தான், எதுலமே நஷ்டம் இல்லை. பாருங்க, ஒரு மனுஷனோடு கர்த்தர் இருந்தா அந்த மனுஷன் நிமித்தம் கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நிமித்தம் கர்த்தர் மற்றவனை ஆசீர்வதிக்கிறாரா? இல்ல நான் போற இடம் குடி சேவரா போதா, நான் போற இடம் அந்த இடத்துல கலகமா இருக்குதா, நான் போன அந்த இடத்துல பிரிவினை உண்டாக்குதா, அப்பனா இயேசு கூட இல்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆமாங்க, நான் போனேங்க, ஐயோ அந்த பொம்பளை வந்தாங்க, வந்து ஒண்ணுக்கு ரெண்டா சொல்லி விட்டா குடும்பம் ஒழி போச்சுங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்மளை குறிச்சு, அல்லேலூயா, நம்மளை குறிச்சு அப்படி சொல்லக்கூடாது, என்ன குறிச்சு மத்தவங்க சொல்லக்கூடாது. இந்த ஐயா வந்தாரு, பாவம் அந்த ஜோமன் பண்ணாரு, இன்னைக்கு நல்ல ஒரு காரியம் நடந்ததுன்னு சொல்லி அவங்க சொல்லணும். அவங்க சொல்ற அளவுக்கு நம்ம நடந்துக்கணும். நமக்குள்ள இயேசு இருந்தாலும் அதை நாக்க செய்வார். நிமித்தம் தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவங்க வந்து நம்மளை ஆசீர்வதிக்க கூடாது. அல்லேலூயா. நம்மள யார் தெரியுங்களா? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஆசீர்வாதத்தை கூறக்கூடியவர்கள், சமாதானத்துக்கு கூறியவர்கள். நம்மளாம் சமாதானத்தை மற்றவங்களுக்கு சொல்லணும். நமக்கு சமாதானம் இருக்குதா இல்லையோ, மற்றவங்க சமாதானத்தை சொல்லணும். சொல்லி பாருங்களேன், யோபு தன் சிநேகிதனுக்காக ஜெபித்தாராம், யோபுடைய சிறையிருப்பு மாறிடுச்சு. நீ மற்றவங்களுக்கு சமாதானம் சொல்லி பாரு, உனக்கு நீ சமாதானம் வருமா, நீ நிம்மதியா இருக்குமா, ஆண்டவருக்காக ஸ்தோத்திரம் நான் ஜெபிக்கிறேமா அப்படின்னு சொல்லி பாருங்க. நம்ம ஜெபிச்சிருக்க மாட்டோம், நமக்காக ஜெபிச்சிருக்க மாட்டோம். நீ மற்றவங்களுக்கு கூறுகிற அந்த ஆசீர்வாதத்துக்குரிய காரியங்களை அவங்களுக்கு பலிக்குதோ இல்லையோ, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. யாக்கோபு யார் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்பட்டார்? லாபா யார் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்பட்டார்? யாக்கோபு நிமித்தம். போத்திபார் மந்திரி யார் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்பட்டான்? யோசேப்பு. மனசுல வச்சுங்க, இதெல்லாம் டைப் பண்ணா கூட இருக்கணும். அச்சு, அதாவது அச்சு எழுதுன்னு சொல்லுவாங்க, சின்ன எழுதணும், அச்சு எழுத்து பளிச்சு பளிச்சுன்னு இருக்கணும். நீங்க கேட்டா வச்சுங்க, என் நிமித்தம் நீங்க போய் செய்தி சொல்லணும் அவசியம் இல்லை. எதுக்கு தெரியுமா நான் சொல்றேன், நீங்க சாதாரணமான ஆள் இல்லை என்பதை என்னால சொல்ல முடியும். அல்லேலூயா. அம்சாவை புது கம்பெனிக்கு போறாங்க, புது கம்பெனி, ஏற்கனவே இருந்த கம்பெனில ஒரு 6000 ரூபாய் சம்பளம் வாங்க, புது கம்பெனிக்கு போறாங்க, 8000 ரூபாய் சம்பளம். போன உடனே அந்த அம்மா செய்யற வேலை எல்லாம் ஆசீர்வாதமா இருக்குது. 4 லோடு ஓடுற இடத்துல 8 லோடு போகுது தண்ணி அப்படின்னா, ஏம்மா நீ வந்தது நிமித்தமா ரொம்ப ஆர்டர்லாம் கிடைக்குது, அதனால நீ என்ன செய்ய, அந்த கேனெல்லாம் கழுவாங்க, கேனெல்லாம் அடுக்க வேண்டாம், நீ பில்லு போடுவான் அப்படின்னு சொல்ல வைப்பார். அல்லேலூயா. யாருக்கு தெரியும், யாருக்கு தெரியும் கர்த்தர் செய்கிறது? உண்மையா சொல்றேன், சிரிக்கிறதுக்காக. யாருக்கு தெரியும் கர்த்தர் செய்ய போறது? யாரை கொண்டு எதை வேணும் செய்வார், ஆனா உன்னை கொண்டுதான் கர்த்தர் மற்றவனை ஆசீர்வதிக்கிறார். புறஜாதியார் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு காரணம் தேவனுடைய பிள்ளைகள் ஜெபிக்கிற ஜெபம். அல்லேலூயா. யோசேப்பு நிமித்தம் போத்திபார் வீடு முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட்டது, உள்ளும் வெளியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. உள்ளுக்கு சொத்து, வெளியுக்கு சொத்து, எல்லாமே ஆசீர்வாதம். யார் நிமித்தம்? அந்த அடிமையாகி இருக்கிற யோசேப்பின் நிமித்தம். அல்லேலூயா. அடுத்தது ஒண்ணு வாசிக்க, ஒரு 2 சாமுவேல் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 2 சாமுவேல். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க, வசனத்தை பார்க்காம செய்தியை கேட்கக்கூடாது. 6:11 வாசிப்பா. கர்த்தருடைய பெட்டி கீத்தியனாகிய ஓபேத் ஏதோம் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இது உடன்படிக்கை பெட்டி, கர்த்தருடைய பெட்டி. நான் பெட்டின்னா செய்தி எடுத்த நேத்து. பெட்டி என்ன பெட்டி? காணிக்கை பெட்டின்னு ஆரம்பிச்சேன் நான் செய்தி. உண்மையா சொன்னேன், காணிக்கை பெட்டி தான் செய்தி. என்னுடைய தலைப்பே நேற்று எடுத்தது காணிக்கை பெட்டின்னு பார்த்தேன். இங்கதான் உட்காந்து செய்தி எடுத்துருந்தேன். முதல்ல எனக்கு தலைப்பே காணிக்கை பெட்டி தான். காணிக்கை பெட்டின்னு போனா எது வரைக்கும் போகுது பெட்டின்னு பார்த்தா கடைசி வரைக்கும் உடன்படிக்கை பெட்டி வரைக்கும் போகுது. அது என்னென்ன பெட்டி சொன்னா கடைசி வரைக்கும், கடைசி முடிக்கும் போது சாவு பெட்டி தான் வந்துச்சு.
என்னடா இது, நம்ம ஆரம்பிச்சு காணிக்க பெட்டி கடைசியில சாவ பெட்டி முடியுது பாருங்க. ஒரு ஊழியக்காரன் உண்மையா சொல்றேன், ஒரு ஊழியக்காரன் ரொம்ப கஷ்டம், ரொம்ப உண்மையா நல்ல, இது ரொம்ப கடுமையான வேலை பாருங்க. நம்ம ஒரு பையனுக்கு பொண்ணை பார்த்து வைக்கிறோம், ஒரு பொண்ணுக்கு ஒரு பையனை பார்த்து வைக்கிறோம். பார்த்து வச்சு அவங்களை சபையில் வர வச்சு அவங்களுக்கு ரட்சிப்பு கொடுத்து ஞானஸ்தானம் கொடுத்து ரட்சிப்பு சொல்லி ஞானஸ்தானம் கொடுத்து அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி குழந்தை பிறந்து அது வளர்ந்து ஆளாகிற வரைக்கும், அது சுடுகாட்டுக்கு போற வரைக்கும் அந்த ஊழியக்காரன் இருக்கணும். அது வரைக்கும் அந்த ஊழியக்காரன் பார்க்க பாடு தெரியல உங்களுக்கு. சுடுகாட்டிலையும் போராட்டம் தான். ஊழியக்காரன் சாதாரணமான வேலையே செய்யல. உண்மையாவே சொல்றேன், நீங்க அந்த சாணத்துல வந்துட்டீங்கன்னா நல்லா தெரியும். ஊழியக்காரனுக்கு நல்ல மத்தியான வேலை இல்லை. உண்மையாக ஊழியர் செய்கிறவன் கண்டிப்பா முள்ளில் மேல படுக்கிற படுக்கை தான் அவனுக்கு. எப்போ எது வருமோ, எப்போ எது நேரிடுமோ, எப்போ எந்த ஜபம் வருமோ தெரியாது. என் பக்கத்துல ஃப்ரெண்டு வந்திருக்கிறார், சிஎஸ்சி பிலீவர். சின்ன வயசுலேருந்து எனக்கு அவருக்கு நல்ல பழக்கம். ஒரு வியாபாரம் இல்லை பாலசிங் மிச்சர் கடை வைக்கிறது. ஆசீர்வாதம் எப்படின்னு கற்றுக்கணும்னா, சாதாரண ஒரு சின்ன மிச்சர் கடை குடிசை. எனக்கு ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி சின்ன குடிச்சை, உங்களுக்கு எல்லாம் தெரியும், இப்படிலாம் சின்ன சின்ன குடிச்சை. அதில் ஆரம்பிச்சு சின்ன குடிச்சல் ஆரம்பிச்சு சின்ன மிச்சர், கொஞ்சம் சின்ன அடுப்பு போட்டு என்னை கூப்பிட்டு ஜோம் பண்ண சொன்னாங்க. அப்போ இந்த ஏரியாவிலே நான் ஒரு ஊழியக்காரன். அதுக்கப்புறம் லாஸ்ட் அந்த சைடில் சோழமன் நகரில் பாஸ்டர் வில்சன் இருந்தார். அப்போ நான் இவருக்கு எனக்கு பழக்கப்பட்டது ஜோம் பண்ணேன். அன்னைக்கு ஆரம்பித்தேன் ஊழியம் தான், வேலை ஜபம் தான். தொடர்ந்து மாதம் போய் ஜபிச்சுட்டு இருப்பேன். பாருங்க, நிறைய சம்பாதிச்சாரு. அண்ணன் தம்பிகளுக்குலாம் நல்லே கொடுத்தாரு. என்ன அண்ணன் தம்பிகளும் கல்யாணம்லாம் பண்ணி வச்சாரு. அந்த வருஷம் சமாதானம். அதில் நம்மளுக்கு ஒரு விசுவாசியா இருந்துச்சுன்னா பவுல்ராஜ். அதுவும் இன்னைக்கு நம்மளை விட்டு போயிடுச்சு. போனாலும் சோத்திரம், போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு குழந்தையோட கூட ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறாரு அவரும். அதற்கு சோத்திரம். அது வேற கதை. நான் ஏன் சொல்றேன்னா, ஒரு போன வாரம் திங்கட்கிழமை வேலை செஞ்சுக்கிற இடத்துல திடீர்னு அவருக்கு ஒரு ப்ரெஷர் வந்துச்சு. ப்ரெஷர் வந்து ஐபிஎஸ் 160 ஆன பிறகு இந்த மண்ணில் கொஞ்சம் ரத்தம் லீக் ஆயிடுச்சு, ஒரு அடைப்பாயிடுச்சு. வனஜாவை கொண்டு போனோம். வனஜாவில் ஸ்கேன் தான் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும்னு சொன்னாங்க. ஏன் நான் சொல்றேன்னு சொன்னா, உடனே அவங்க ஒய்ஃப் சொன்னாங்க, இல்லை பெட்ரோலுக்கு கொண்டு போயிடலாம் சொல்லி பெட்ரோலுக்கு கொண்டு போய் போன திங்கட்கிழமையிலிருந்து நேற்று வரைக்கும் வீட்டில் ஒரே பதட்டம். பாஸ்டர் ஜோம் பண்ணுங்க, பாஸ்டர் ஜோம் பண்ணுங்க, பாஸ்டர் ஜோம் பண்ணுங்க, பாஸ்டர் ஜோம். நான் சொன்னேன், சிஎஸ்டி பாஸ்டர் போய் சொல்லுங்க. ஏன் என்கிட்ட சொல்றீங்க? சிஎஸ்சி பாஸ்டருடைய குழுவிட்ட சொல்லுங்க, அவங்க ஜோம் பண்ணுவாங்க. என்கிட்ட யார் சொல்றீங்க கேட்குறாங்க. இல்லை பாஸ்டர் நீங்க தான் நல்லா ஜோம் பண்ணீங்க பாஸ்டர். நான் நேற்று அவங்க பாஸ்டிங் போட்டு ஜோம் பண்ணாங்க. நான் வெளியே இருந்தேன், மனசே கேட்கல. நீண்ட நாள் பழக்கம் இல்லை, ஃப்ரெண்ட்ஸு பாலசிங்கன்னு சொல்லுவேன். சரி, நேற்று போய் அவங்கள்ட்ட குடிமைலாம் சொல்லி ஜோம் பண்ணிட்டு அது சீக்கிரமா சொல்ல கொடுப்பா. அல்லேலூயா. பாஸ்டர் நீங்க வரமாட்டேன்னு சொன்னீங்க, திடீர்னு வந்துட்டீங்க. ஒரு 1/2 hour 1 hour நீங்க ஜபம் நடத்துங்க பாஸ்டர். எங்களுக்கு ஒண்ணுமே பதட்டமாகுது, என்ன செய்வதுன்னே தெரியல பாஸ்டர். உட்கார வச்சு 1 மணி நேரம் அவங்களுக்கு ஜோம் பண்ணி, அல்லேலூயா, வசனத்தெல்லாம் சொல்லி ஜோம் பண்ணி அந்த சகோதரருக்காக ஜெபித்து வசனத்தை சொல்லி அவங்கள தைரியப்படுத்திட்டு வந்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சீக்கிரமா அவர் கண்ணு திறந்து பார்ப்பாரு, சீக்கிரமா நல்லா பேசுவாரு. திங்கள் செவ்வாய் புதனுக்குள்ள அவர் வீட்டுக்கு அனுப்புவாங்க. பணத்தை பத்தி பிரச்சனை இல்லை பாஸ்டர், ஒரு 1000 வந்திருக்கூடாது நடந்திருக்கூடாதுன்னு சொல்லி அந்த மனைவியுடைய ஏக்கமும் தாயுடைய தாகமா இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்க என்னதான் பணம் இருந்தாலும், என்னதான் சொத்து சுகந்தாலும் பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். அவன் ஜபத்தில் அவளை வண்ணம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அந்த ஜபம் எவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சிருக்கோம். கண்டிப்பா நான் இது எந்த தகவல் வரல, நேற்று மக்கள் எந்த தகவல் வரல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு பெரிய காரியம் செஞ்சிருக்கோம். நான் அதை விசுவாசிக்கிறேன். நான் போன நிமிடம் அந்த குடும்பத்துக்கு ஒரு ஆறுதல். ஐயா அவங்க ஜோம் பண்ணாங்க, பாஸ்டர் ஐயா ஜோம் பண்ணாங்க. அவங்க பாஸ்டர் வராங்களா இல்லையோ? அல்லேலூயா. நிச்சயமா அவர் நல்லா இருப்பாரு, சுகத்தோடு இருப்பாரு. கண்டிப்பா அவர் கூப்பிட்டு நீங்க சாட்சி சொல்ல வைப்பேன். அல்லேலூயா. அவர் இங்க சாட்சி சொல்லும்போது நீங்க யாரும் பதக்கமா பார்க்க கூடாது. நான் சொன்னது இவர் தான் சொல்லி உங்களுக்கு செய்யும். ஏன் சொன்னா, ஜபம் அப்படிப்பட்ட ஜபம் பண்ணும்பொழுது கர்த்தர் ஜபத்தை என்ன செய்கிறாரு? அங்கீகரிக்கிறார். ஒரு நாள் சொல்லுவாங்க, எங்க பாஸ்டர் கூட வரல, ஆனா பக்கத்துல இருக்க பாஸ்டர் ஓடி வந்து ஜெபம் பண்ணாரு. கர்த்தர் இன்னைக்கு என் புருஷனுக்கு நல்ல சுகம் கொடுத்தாரு, என் மகனுக்கு நல்ல சுகம் கொடுத்தாரு. சொல்லக்கூடிய சாட்சியை கர்த்தர் எழுப்புவார். அல்லேலூயா. ஆனா அந்த மனுஷனை காப்பாத்தல, சொத்து அந்த மனுஷனை காப்பாத்தல. ஜபம் வாழ்க்கையில ஜபம் இருக்குமானா நீ போகிற இடத்துல கர்த்தர் மரணங்களை செய்வார்.
என்னை கொண்டு என்ன செய்வார்? இல்லவே இல்லை, என்னை கொண்டுதான் செய்வார். அல்லேலூயா. வாசியம். கர்த்தருடைய பெட்டி அதுக்கு முன்னாடி எங்க இருந்துச்சு தெரியுங்களா? பெலிஸ்தீன் தேசத்துல இருந்துச்சு. அங்க எதுவுமே அவங்க கோயில வச்சுட்டாங்க. எது? தாகோன் என்கிற கோயில வச்ச பிறகு பகல்ல எதுவுமே வச்சுட்டாங்க. தாகோன் கோயில் இல்ல, தாகோன் கோயில் என்ன செஞ்சது? இப்படிதான் உட்காந்துருக்கு. அதுக்கு முன்னாடி வச்சுட்டாங்க. நைட்டு முழுவதும் அதுக்கும் இதுக்கும் சண்டை. உடன்படிக்கை பெட்டிங்க, உடன்படிக்கை பெட்டிங்க ஜீவன் இருக்குது, அதுல மண்ணா இருக்குது, அப்பம் இருக்குது, துளித்த கோடு இருக்குது. அது அப்படி யுத்தம் பண்ணுது. கடைசியில் யார் தோத்து போனது? தாகோனுடைய தலை வெட்டப்பட்டு கீழே விழுந்துருக்கு. காணில பூசாரி வந்து பார்க்கிறான். திறந்து பார்த்தா யாரு கீழே இருக்கிறா? உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி குப்பரை கீழே விடாது. என்ன நடந்ததுக்குதோ? ஓஹோ, நைட்டோடு நைட்டு இஸ்ரவேல் ஜனங்க வந்து நம்ம தெய்வத்தை என்ன பண்ணிட்டாங்க சொல்லிட்டு எடுத்து மறுபடியும் அங்கேயே உட்கார வச்சுட்டாங்க. இது நடந்தது இல்லைங்க. உட்கார வச்சுட்டு மறுபடியும் செஞ்சாங்க. அந்த இடத்துலலாம் நீ சாந்துக்குள்ள மாவை தூவிட்டாங்க. யாராயும் நடந்து வந்தா அந்த பாதை தெரியும்னு சொல்லிட்டு மாவெல்லாம் தூவி வச்சுட்டாங்க. தூவி வச்சுட்டு அன்னைக்கு நைட்டு போனாங்க. மறுநாள் காலையில வந்தாங்க. அது கையை காணும், காலு காணும், காணும். எதுக்கு முன்னாடி தெரியல? உடன்படிக்கை பெட்டிக்கு இருந்தாங்க. கர்த்தர் அந்த கிரியோட கூட யுத்தம் பண்ணாரு. நீ ஒண்ணுமே இல்லை, நீ மண்ணுடா, நீ மனுஷனால உருவாக்கப்பட்ட. நான் யார் தெரியுமா? வானத்தையும் பூமி உண்டாக்கினேன். உடன்படிக்கை பெட்டி. பார்த்தாங்க அந்த பூசாரி, இதுக்கு மேல இது வச்சிருந்தா இது தவிடுபடி ஆகிடும், முதல்ல ஒரு தூக்குடான்னு சொல்லிட்டு பாருங்க. 1.5 மாசமும் 2 மாசம் வச்சுட்டாங்க. அந்த எகிப்தியம் கொண்டு போய் வச்சது நிமித்தம் எல்லாருக்கும் மூல வியாதி வந்துச்சு. மூல வியாதி தெரியுமா? எந்த மூல வியாதி இல்ல, மோஷன் போற மூல வியாதி. அவன் எங்க உட்காந்துக்கிறான்? எழுதே வர மாட்டேங்கிறான். டப்பால இருக்க தண்ணியெல்லாம் காலி ஆகுது. தெரியல? கர்த்தர் வாதிக்கிறார், யுத்தம் பண்றாரு. என்னையா கொண்டு வந்தீங்க வச்சீங்க? நான் இருக்க வேண்டிய இடம் தெரியுமா? பரிசுத்த மகா பரிசுத்த ஸ்தலம். கொண்டு வந்து அசுத்தமான இடத்துல இருந்தீங்க. யுத்தம் நடக்குதுங்க. அல்லேலூயா. ஆத்தா இங்க இருந்த செத்தாங்கன்னு சொல்லி பொன்னினால 2-3 சுண்டெலியை செய்து, மூல வியாதி போல ஒரு வெள்ளியில செய்து, வெங்கலத்துல செய்து, அதுக்கு பூஜை காட்டி கொண்டு வந்து கொடுத்தான். அப்ப கூட செல்லுபடி ஆகல. வரும் வழியில அதுக்கு பலி செலுத்தி அந்த உடன்படிக்கை பெட்டி இனிமேல் நம்ம எகிப்து தேசத்துல இருந்தா, பெலிஸ்தீன் தேசத்துல இருந்தா நம்ம எல்லாரும் செத்து போயிடுவோம் சொல்லிட்டு அதை இஸ்ரவேல் தேசத்துக்கு கொண்டு வரும் வழியில கொஞ்சம் அந்த ரதமானது, மாடானது, மாட்டு வண்டியானது கொஞ்சம் அசைஞ்சபடினால உடன்படிக்கை கீழே விழுந்து விடுமோன்னு சொல்லி நினைச்சு அதுல தகுதி இல்லாத ஒருத்தன், பிரதிஷ்டை பண்ணப்படாதவன் ஒருத்தன் ஓடி வந்து அந்த உடன்படிக்கை தன் தோளில தாங்கின நிமித்தம் கர்த்தர் கோபப்பட்டு அவனை அடிச்சார். அல்லேலூயா. உடன்படிக்கை பெட்டி சுமக்கிறோம் யாருன்னா லேவியன் தான் சுமக்கணும். ஆசாரியன் தான் சுமக்க கூடாது, லேவியன் தான் சுமக்கணும். அவன் பரிசுத்தமா இருக்கணும். ஏன்னா உடன்படிக்கை பெட்டி பரிசுத்தமானது. அல்லேலூயா. ஆசீர்வதிக்கக்கூடிய உடன்படிக்கை பெட்டி. அந்த பெட்டி கிளம்பினாதான் யுத்தம் நடக்கணும். அந்த பெட்டி கிளம்பினாதான் இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்டு போகணும். அந்த பெட்டி போனாதான் யுத்தத்திற்கு அறிகுறியே நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கை பெட்டி தான் என்ன செஞ்சு அந்த ஊசா என்கிற அந்த போர் சேவகனை கொண்டு போட்டு அங்கே செத்த உடனே தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டது. கர்த்தர் கோபம் கொண்டார். ஊசாவை கர்த்தர் அடிச்சான்னு சொன்ன உடனே அந்த பெட்டி என்னுடைய எருசலேமுக்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டு அப்பதான் சொல்றாரு. எங்க போக சொல்றாரு? ஓபேத் ஏதோம், கீத்தியனாகிய ஓபேத் ஏதோம் வீட்டுக்கு அனுப்பினார். யாரு? ராஜா. அங்க போய் 3 மாசத்துல அந்த குடும்பம் சரியான குடும்பம், தகுதியான குடும்பம், கர்த்தருக்கு பயப்படுகிற குடும்பம், பரிசுத்தம் நிறைந்த குடும்பம். இந்த உடன்படிக்கை போன உடனே வசனத்தை தேவனுடைய பெட்டி நிமித்தம் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது தாவீது தேவனுடைய பெட்டியை ஓபேத் ஏதோமின் வீட்டில் இருந்து தாவீது நகரத்துக்கு மகிழ்ச்சியுடனே கொண்டு வந்தார். போதும். அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி 11ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தருடைய பெட்டி கீத்தியனாகிய ஓபேத் ஏதோம் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோம் அவன் வீட்டார் அனைவரையும். நீ நான் ஒரு உடன்படிக்கை பெட்டி, நீ ரட்சிக்கப்பட்ட பெட்டி.
பெட்டி, நீ அபிஷேகம் பண்ண பெட்டி, நீ சுவிசேஷத்தை இருதயத்தில் ஏற்றுக்கொண்ட ஒரு பெட்டி. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பெட்டி என்பதை நீங்க மறந்து போகவே கூடாது. கர்த்தர் உன்னை பெட்டியாக வைக்கல மாத்திரமல்ல, நடமாடுகிற ஒரு பெட்டியா வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கிட்ட ஒண்ணே 2-3 விஷயம் தான் தேவை. ஒண்ணு பரிசுத்தம், ரெண்டாவது ஜெபம். தேவனுக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்கு இருக்குமானால் நீங்க போகிற இடம்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இப்ப நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. யாக்கோபு யார் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்பட்டான்? லாபம் யார் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்பட்டான்? எகிப்தின் மந்திரியாகிய போத்திபார் யார் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்பட்டான்? சரி, ஓபத் கீத்தியனாகிய ஓபத்து ஓபத்து யார் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்பட்டான்? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உன் நிமித்தம் என் நிமித்தம் யார் ஆசீர்வதிக்கப்படணும்? ராஜாதி ஆசீர்வதிக்கப்படணும். அல்லேலூயா. இவன் போயிருக்கான், யாரு பல வேலைகள் செஞ்சுட்டான், அபி. இவன் மெக்கானிக்கு போயிருக்கான், மெக்கானிக் வேலைக்கு போயிருக்கான். முகமது அந்த ஒருத்தர் தான் ஜீசன் தான் மெக்கானிக் வேலை செய்யறான். போன நிமித்தம் அந்த கடை வச்சுக்கிற ராஜா ஓனர் என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கப்படணும். இவனை கொண்டு வந்து சேர்த்தேன், எனக்கு சம்பளம் கொடுக்க முடியல அப்படின்னு என்ன சொல்றாரு அவரு? அப்போ அபி கூட யாரும் இல்லைன்னு அர்த்தம். அதுதான் உண்மை. அவன் செய்வதெல்லாம் வாய்க்க பண்ணினான்னா யோசேப்பு போய்